அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். செய்திக்குள்ள கடந்து போகலாம். இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு ஒருமனப்பாடு. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு என்ன? ஒருமனப்பாடு. ஒருமனப்பாடை குறித்து நான் உங்களோடு கூட பேச போகிறேன். ஆதாரமாக பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை ஆதாரமாக வைத்து நான் உங்களோடு கூட பேச போகிறேன். பிரசங்கியை எடுத்துக்கொள்ளலாம், வாசிக்கலாம் அந்த வசனத்தை. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே. இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும். ஒரு விசையாக கண்களை மூடி எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வந்து சோத்தரிக்கிறேன். இந்த வார்த்தை உம்முடையதையா, இந்த வார்த்தையினுடைய மகத்துவம் உள்ள பிரசனத்தை வெளிப்படுத்தும். இந்த வார்த்தையினுடைய ஆண்டவரே வல்லமை வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே இந்த இடத்துல தங்குதடையின்றி வெளிப்படட்டும். உம்முடைய மகிமையின் பிரசனம் இறங்கி கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆண்டவரே பிரசனத்தை காண கிருபை செய்யும். காத்திருக்கிறோம். நீங்கள் பேசுங்க, என்னை மறைத்து வெளிப்படும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தில் இணங்குதல் அப்படின்னு போட்டிருக்கோம். ஒருமனப்பாடு, அதுக்கு 3 அர்த்தங்கள் இருக்குது. இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு மனிதனும் வாழணும். ஒருமனப்பாடு எங்கெல்லாம் வரணும்? சபையில் மட்டும் இல்லை, வீட்டிலையும் வரணும், வேலை ஸ்தலத்துலேயும் வரணும், எல்லா விசேஷமாக மாமியார் இடத்திலும் வரணும். ஒருமனப்பாடு வந்தால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஒருமனப்பாடு கணவன் மனைவியின் இடத்துல வர வேண்டும், வேலை ஸ்தலத்தில் வர வேண்டும். நம்முடைய வேலை கொடுக்கக்கூடிய அதிகாரிக்கும் நமக்கும் ஒருமனப்பாடு இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த வேலை வெற்றிகரமாக இருக்கும், அங்கே ஆசீர்வாதம் வளரும். அதே போல் நம்முடைய சபையிலையும் ஒருமனப்பாடு வேணும். அந்த ஒருமனப்பாடு இருக்கும் பொழுது தான் சபை இன்னும் விருத்தி அடையும். உங்கள் வாழ்க்கையில் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த காரியம் உங்கள் வாழ்க்கைக்கு கடந்து வரும். அல்லேலூயா. அந்த ஒருமனப்பாடு அந்த காரியத்திற்கு இசைவு அப்படின்னு ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு 3 விதமான அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருமனப்பாடுனா இசைவு, அதாவது அது ஒத்துக்கிறது. இன்னொன்று இணங்கி போகிறது, இன்னொன்று ஒப்புதல் ஆகிறது, அதாவது விட்டு கொடுத்து போகிறதுன்னு வச்சுங்களேன். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு காரியத்தை நீ ஒப்புரவாகி, அதாவது ஒருமனம் உனக்குள்ள வரணும்னா நீ அந்த காரியத்துக்கு இணங்கி போனாதான் ஒருமனப்பாடு வரும். விட்டு கொடுத்தாதான், இசைவு உண்டானாதான் ஒருமனப்பாடு வரும். ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஒருமனப்பாடு உண்டாகும் பொழுது ஒரு ஆசீர்வாதத்தை காணும்படி கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அந்த காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது தான் அது போன்ற அந்த ஸ்வாபம் நமக்குள்ள வரும் பொழுது ஒருமனப்பாடு வந்துருமா. அதாவது இணங்கி போகிறது, அதாவது விட்டு கொடுத்து போகிறது, ஒப்புரவாகி நடக்கிறது, எந்த காரியத்துக்கும் ஒன்றிணைந்து கொள்ளுகிறது. அப்படி வந்துச்சுன்னா அந்த ஒருமனப்பாடினுடைய வெற்றியை சுதந்திரத்துக் கொள்ள முடியுமா? அல்லேலூயா. அப்ப ஒருமனப்பாடு ஒரு காரியத்துல வரலனா நீங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டிய நேரம் ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். ஒருமனப்பாடு ஒரு காரியத்துல உண்டாகணும். அல்லேலூயா. ஒரு சமாதானமற்ற நிலையில இருக்கு அப்படின்னு அந்த காரியத்துல ஒருமனம் வரலைன்னா நீங்க சக்சஸ் பண்ணும்போது தடுமாறிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க சக்சஸ் தடையா நிற்க போகுதுன்னு அர்த்தம். சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாராக. இப்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம். அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் என்ன செய்யணும்? யாராவது உன் மேல கோபப்பட்டு எழும்பி வந்தாங்கன்னா உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே. நீ ரட்சிக்கப்பட்டவ அந்த இடத்திலிருந்து நீ என்ன செய்யக்கூடாது? உன்னை கவனிப்பாரு, உன்னை கவனிப்பான். நீ அந்த ஸ்தானத்தை விட்டு இறங்கி வரியா அப்படின்றத வைசாசு கவனிப்பான். அல்லேலூயா. வாசிங்களே. இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி
போடும். நீ அதுக்கு இணங்கின, அதாவது அதாவது ஒரு மனப்பாடு, அந்த இணங்கி போயிட்டேனா என்ன செஞ்சிரு தெரியுமா? பெரிய குற்றங்களை ஒண்ணும் இல்லாம ஆக்கி போடும். எவ்வளவு பெரிய குற்றங்கள் நமக்கு விரோதமா அவர்கள் செய்திருந்தாலும், அவர்களுக்கு விரோதமா நாம பேசியிருந்தாலும், நாம சொல்லியிருந்தாலும், ஆண்டவர் சொல்றாரு அது ஒன்றுமில்லாமல் அமர்ந்து போயிடுமா. எவ்வளவு பெரிய குற்றமானாலும். இன்றைக்கு ஒரு மனப்பாடு ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு ஒரு மனப்பாடு குறித்து எனக்கு ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கு. அந்த ஒரு மனப்பாடை குறித்து ரெண்டு காரியம் இல்லைன்னா 3 காரியம் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். இன்னைக்கு ஒரு மனப்பாடு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அந்த ஒரு மனப்பாடு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. யாக்கோபு எழுதின நிருபம் எடுங்க, 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது எப்படி இருக்குமா? சுத்தமுள்ளதாயும் சமாதானமும் சாந்தமும் இணக்கம். இதைத்தான் சொல்றேன். ஒரு ஞானம் வருதுன்னா அந்த இணக்கத்தை கொண்டு வருமா. எப்படின்னா நீ விட்டு கொடுக்கிறதையும் ஒப்புரவாகிறதையும் கொண்டு வருமா. அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு அதை கொண்டு வருகிறார். நீ எப்படிப்பட்ட காரியங்களை செய்யணுமா, அந்த ஞானத்தை நீ ஆண்டவர்கிட்ட கேட்கறிய. அந்த ஞானம் பரிசுத்தம் உள்ளது, அந்த ஞானம் சுத்தம் உள்ளது, அந்த ஞானம் சமாதானம் உள்ளது, சாந்தம் உள்ளது. அது இணக்கம்னா ஒரு மனப்பாடு உள்ளதான். நீங்க தேவனிடத்துல கேட்கக்கூடிய ஒரு காரியம் ஆண்டவர் சொல்றாங்க இணக்கம் வரணும். அப்படின்னா நீ விட்டு கொடுக்கிறதோ இறங்கி போகிறதோ அந்த காரியம் வந்துருச்சுன்னா, ஒரு மனப்பாடு வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த காரியத்துல ஒரு பெரிய வெற்றி வரப்போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. இங்க பாருங்க, ஒரு மனப்பட்டாதான் பெந்தகோஸ்து நாளிலே இறங்கின அக்கினி போல இறங்க முடியும். அக்கினி இருக்கிற இடத்துக்கு நீங்க சொல்லவே வேணாம், எங்க இருந்தாலும் தெரியும், பற்றி கொள்ளும், ஆத்மா பறந்து தவித்து ஓடி வரும். நீங்க கர்த்தர் தான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. சரி, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும். எப்படி ஆகணுன்றாரு? ஏன் இன்னைக்கு ஆண்டவர் இதை கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் இந்த செய்தியை வியாழக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ கொடுத்தாங்க. நான் இதை தியானம் பண்ணிக்கிட்டே வந்தேன். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட தான் பேசி கொண்டிருக்கிறாரு. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாய் இருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டக்கூடாது. அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி. நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பெறணும்னா, எந்த காரியத்துல நீங்க போராடுறீங்களோ அதை நீங்க பெறணும்னா அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அப்ப நீங்க என்ன செய்யணும்? நீங்க என்னம்மா செய்யணும்? அவ்வளவுதாம்மா உங்க டியூட்டி. யுத்தம் கர்த்தர் செய்வாருமா. நீங்க ஆசீர்வதிச்சா போதும். எதிராக எழும்பி இருக்கிற அத்தனை கிரியைகளையும் கர்த்தர் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கி போடுவார். நீங்க அந்தோனியம்மாள் அந்த தாயார் ஒவ்வொரு வாரமும் எங்களுடைய குடும்பத்தில் அந்த மதுபான காரியத்திலேருந்து என் பிள்ளைங்க வெற்றி பெற்ற மாட்டாங்களா, ஜெயிச்சு வந்துட மாட்டாங்களா, அதில் ஒரு ஜெயம் எடுத்துட மாட்டாங்களா, எத்தனை நாள் இதே இடத்துல கண்ணீர் செஞ்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் தனி ஜெபத்துக்கு வரும்பொழுது அவங்க ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்க, பிள்ளைகள் அதிலிருந்து வெளியே வரணும் பாஸ்டர், ஒவ்வொரு நாளும் சனிக்கிழமை எங்களுக்கு போராட்டமாக இருக்கணும். இன்னைக்கு போராட்டத்தினுடைய வெற்றியை பார்த்தீங்களா? ஆண்டவர் அந்த மதுபானத்தை கண்டு அலறி ஓடும்படிக்கு சில அடையாளத்தை தான் காண்பிச்சாரு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ இணங்கி போனேனா, நீ ஒப்புரவாகி போனேனா, நீ விட்டு கொடுத்து இறங்கினேனா, ஓ ஆசீர்வாதத்தின் பக்கமாய் நீ நெருங்கிட்ட, அதை சுதந்திரித்து கொள்ள போகிற. அதற்கு தான் கர்த்தர் இந்த ஒருமனப்பாடை இன்னைக்கு கொண்டு வர்றாரு. இங்க பாருங்க, அந்த இடத்தையே நீங்க சுதந்திரவாளி ஆயிருவீங்க.
அது முழுவதும் உங்களுக்கு சுதந்திரமா கொடுத்துருவாரு. அதுக்கு தான் இந்த காரியம். ஏன் போராட்டம்? நீ சுதந்திரவாளியா மாறணும். யார சிட்சிக்கிறாரு? நேசிக்கிற புத்திரன். சிச்சிட்டா புத்திரனுக்கு என்ன இருக்கு? புத்திர சுவிகாரம் இருக்கு. எல்லா காரியத்திலும் பங்கு இருக்கு. நீ தான் என் பங்காளி. ஏசப்பா அந்த பங்காளி இல்லைங்க, சொத்து எல்லா உலகத்தின் எல்லா சகல ஐஸ்வர்யத்தின் பங்குள்ளவர்கள், அந்த பங்கானவர்கள். அல்லேலூயா. கர்த்தர் அதை உங்களுக்கு பங்காய் வைத்திருக்கிறார். சிலர்லாம் பிரம்மாண்டமான சாட்சியை சொல்ல போறீங்க. இன்னைக்கு கர்த்தர் அதை சொல்லி கொண்டிருக்கிறார். ஒரு விசேஷித்த காரியம் வரப்போகிறது. அல்லேலூயா. சரி, முதலாவது காரியம் ஒன்று நான் உங்களிடத்துல சொல்லுகிறேன். ஒரு இசைவு, அதாவது ஒரு ஒருமனப்பாடு. அதாவது அந்த இணங்கி போகிற காரியம் எப்படி இருக்கு? வேதத்துல ஒரு மனுஷன் இணங்கி போனான். அதாவது அதை இணங்கி போனதுனால அங்க நடந்த வெற்றி என்ன? அதுல ஒரு மனிதனை பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 14வது அதிகாரம். ஏதோ ஒரு காரியத்துக்காக உங்ககிட்ட போராடிக்கிட்டு இருந்ததை முடிவுக்கு கொண்டு வரணும்னு தான் கர்த்தர் இந்த ஒருமனப்பாட்டின் காரியத்தை இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும், அப்படியே போம். இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோட கூட வருகிறேன் என்றான். இந்த காரியத்துல ஒரு காரியம் சொல்லிருக்கு. அக்காலத்துல, முன்னாடி இந்த காலத்துல அரசர்கள், படை தலைவர்கள் இவர்களுக்கு உதவியாக ஆயுதங்களை கொண்டு போய் கொடுக்கிறதற்கு, சப்ளை பண்றதுக்கு ஒருத்தர் இருந்தார். ஈட்டி, பட்டயம், கேடயம் இதெல்லாம் உடஞ்சிருச்சு, ஏதோ ஒன்று ஆச்சுன்னா, இந்த யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே ஆயுதங்களை கொண்டு போய் கொடுக்கிற ஒரு ஆயுததாரி இருந்தான். அவன் தான் சொல்லுகிறான். யாரை பார்த்து சொல்லுகிறான்? யோனத்தானை பார்த்து அந்த ஆயுததாரி சொல்லுகிறான். என்ன சொல்றான்? வாசிங்களே. அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும். ஆயுததாரி சொல்றான், அந்த ஒருமனப்பாடு இணங்கி வர்றதுக்கு உங்க இருதயத்துல உள்ளதெல்லாம் நீங்க செய்யுங்க. அப்படியே போ. இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோட கூட வருகிறேன். உங்க மனசுக்கு ஏற்றபடி நான் உங்களோட வரேன். அல்லேலூயா. இந்த ஈட்டியையும் இந்த அம்புகளையும் பட்டயங்களையும் சப்ளை பண்ணுகிறவரு ஒரு தலைவனை பார்த்து இந்த ஆயுததாரி சொல்லுகிறான், இந்த காரியம் எல்லாத்தையும் உம்முடைய மனதின்படி செய்யுங்க. ஒரு யுத்தம் நடக்கிற இடத்துல போய் நான் கொடுக்கறதுல தான் நீங்க சண்டை போடணும்னா எப்படி இருக்கான்? யுத்தத்துக்குள்ள களத்துக்குள்ள இருக்கணும்னு தானே தெரியும் எதை வச்சு அடிக்கணும்னு. உங்களுக்கு பைபிள் உங்க கையில இருக்கு. ஆனா எந்த வசனத்தை வச்சு அடிக்கணும்ன்றது ஆவியானவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் ஒருத்தர் தான் அந்த ஆயுததாரி. அவற்றிருந்து அந்த ஆயுதத்தை, பட்டயத்தையும் ஸ்வாட வாங்கிட்டு அந்த எந்த சத்துரு நமக்கு விரோதமா நிக்கிறானோ அவனை வேரோடு வெட்டி எடுக்க அவரால் முடியும். எந்த ஆயுதத்தை எடுத்துட்டு போனோமோ அந்த ஆயுததாரி அந்த பரிசுத்த ஆவியான நமக்கு கொடுக்கணும். அதை வச்சுதாங்க நம்ம ஜெயிக்க முடியும். நீங்க போய் கேட்டீங்களா, ஆண்டவரே நான் எந்த வார்த்தையை சொல்லி ஜெபிச்சா இல்லை எதை வச்சு அதை அடிச்சா இந்த காரியம் விலகி போகும், அந்த ஆயுதத்தை என்கிட்ட தாங்கன்னு கேட்டீங்களா? இன்னைக்கு கேட்டீங்கன்னா அந்த ஆயுதத்தை கூட தருவாரு. அந்த ஆயுதத்தை வைத்து அடித்தால் சத்துரு விலகி ஓடுவான். ஏங்க, நமக்கு நிறைய வியாதி போராட்டமோ கடன் போராட்டமோ எத்தனை நெருக்க போராட்டம் இருக்கலாம். ஆனால் அதை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு. அந்த ஆயுதத்தை யாராவது வாங்கினீங்களா? ஆவியானவரே அந்த ஆயுதத்தை கொடுங்க, நான் ஜெயம் எடுக்கணும், நான் ஊழியம் செய்ய போறேன். ஆவியானவரே அந்த இடத்துல இருக்கிற சத்துரு கிரியைகளை நான் முறியடிக்க வேண்டும், எனக்கு ஒரு ஆயுதத்தை தாங்க. இன்னைக்கு என்ன ஜன்னல்லாம் திறந்து வச்சிருக்கோம். வெளியில இருந்து கேட்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? இவங்க ஆயுதம்னு ஏதோ 1000 தயாரா பண்ணிட்டு இருக்காங்க போலக்கு உள்ள. அல்லேலூயா. நம்முடைய ஆயுதம் உலகத்துக்குரியதா? சத்துருவோடு கூட தான் போராட்டம். அல்லேலூயா. சரி, இந்த ஆயுததாரி போல நம்முடைய வாழ்க்கை மாறினா எப்படி இருக்குன்னு தெரியுமா?
யோனத்தானினுடைய அந்த ஆயுததாரி என்ன செஞ்சான்? அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம். ஆனா அவனுக்கிட்ட இருந்த அந்த 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 நல்ல எண்ணம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையை நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறவைகள் எல்லாம் நீங்க செய்யுங்க. உங்க வீட்டுக்காரை பார்த்து இந்த வார்த்தை சொன்ன எப்படி இருக்கும்? நீங்க ஏசப்பா பார்த்து இந்த வார்த்தையை சொன்ன எப்படி இருக்கும்? உங்க முதலாளியை பார்த்து இந்த வார்த்தையை சொன்ன எப்படி இருக்கும்? கொஞ்சம் வித்தியாசமா சொல்றேன். உங்க மாமியாரை பார்த்து சொன்ன எப்படி இருக்கும்? உங்க இருதயத்தின்படி நீங்க செய்யுங்க. உன்னை அப்பா வெக்கப்பட விடுவாருன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. அதுதான் நடக்காது. அதுதான் நடக்காது. வெக்கத்துக்கு பதிலாக எழுதியிருக்கிறது. பட்டயத்தை தரவா? வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான அருவேன் இருக்காரு. என் அருள்நாதருடைய வாக்கு இந்த பட்டயம் அப்படிதான் இருக்கு. இரட்டத்தனையான பலன். நீ வெக்கப்பட்ட இடத்திலே கர்த்தர் கொடுக்க போறாரு. விசுவாசிக்கிறியா? நீ தான் அந்த பட்டயத்தை எடுத்துட்டு போய் நின்னு சொல்லு, நீ பேசு. ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு ஆபிரகாம் நடந்தானா, கால் மிதிக்கிற தேசத்தை உனக்கு கொடுப்பேன் கர்த்தர் சொன்னாரு. இன்னைக்கு நீ கால் மிதிக்கிறத கர்த்தர் உனக்கு சொந்தமாய் மாத்துகிறார். விசுவாசிங்கன்னா ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுடைய கால் மிதிக்கிற காரியத்தை கர்த்தர் மாற்றுகிறார். ஆவியில நிரம்பி சொல்றேன், கர்த்தர் அதை செயல்படுத்த போறேன். அந்த ஆயுதத்தை கொடுக்கிறார். இரட்டத்தனையான காரியம். இந்த அதிகாரியின் உள்ளத்தில் இருந்த இந்த வார்த்தை ஒரு மருமகளிடத்தில் இருந்துச்சுன்னா அந்த மாமியார் திருந்திருவாங்க. மாற்றத்தை கொண்டு வந்து நம்மளாம் ஆயுததாரியா மாறணும். எப்படி தெரியுமா? என்ன என்ன எப்படி சொல்லப்பட்டுச்சு அந்த வசனத்துல? உம்முடைய இருதயத்தில் இருக்கிறவைகளெல்லாம் செய்யும். அப்படியே போ, இதோ உம்முடைய மனதுக்கேற்றபடி நானும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதன்படி நான் உங்க கூட வரேன். உங்க கணவர்கிட்ட, சர்ச்சி பாஸ்டர்கிட்ட அவரை மறந்துட்டேன் பார்த்தீங்களா? ஆவியானவர்கிட்ட இது விசேஷித்தது இல்லையா? நீங்க செய்யுங்க பாஸ்டர், நாங்கள் உங்கள் மனதின்படி நாங்கள் உங்களோடு கூட வருகிறோம். சீக்கிரம் 7000 பேரை சந்திச்சிடலாங்க. அப்படி வந்தா வெற்றியை காண முடியுங்க. அல்லேலூயா. உங்க கணவருக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுத்தது போல கர்த்தர் அப்படி ஆயிரும் அவருக்கு. ஒரு சபையில் ஒரு விசுவாசி நீங்க செய்யறது நாங்க பின்னாடியே வர்றோம்னா இந்த சபை ஒரு பெரிய படை வீரர்களாக மாறிடும். திறப்பில் நிற்கிற காரியமாய் மாறிடும். ஒரு மனைவி கணவனிடத்தில் இந்த காரியத்தை சொல்லும் பொழுது அந்த வீட்டில் இருக்கிற சமாதான குலைச்சல்கள் மாறி இளைப்பாறுதல் வரும். ஒரு கணவனிடத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது, ஒரு போதகரிடத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒரு விசுவாசி கொடுக்கும் பொழுது நல்ல சந்தோஷமும் இளைப்பாறுதலும் அவர்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதமும் வந்து சேரும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அதை கொடுக்க விரும்புகிறார். அதனாலதான் கர்த்தர் இந்த காரியத்தை இன்றைக்கு சொல்லியிருக்கிறாரு. என்ன வரணும்? ஒருமனப்பாடு வரணும், அந்த இணக்கம் வரணும். அந்த இணக்கம்னா என்னன்னு சொல்றதுக்கு தான் இந்த ஆயுததாரி எடுத்துட்டு வந்தேன். அவர் எப்படி சொன்னாரு? உம்முடைய இருதயத்தில் இருக்கிறவையெல்லாம் செய்யுங்க. நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க. யாரும் நீண்ட நாள் வாழ முடியாதுல்ல. நீ இருக்கிறது எல்லாத்தையும் அழிட்டு பெற முடியுமா? எல்லாத்தையும் கொண்டு போயிட முடியுமா? இங்க பாருங்க, மனம் திரும்புதல் உண்டாகிறதுக்கு ஒரு காரியத்தை பார்த்தாங்களாம். என்ன நடந்துச்சு? அதனாலதான் சொல்லுவாங்க மரண வீட்டுக்கு போய் வரணும்ன்றது. எல்லாரும் போயிட்டு வந்தா அங்க என்ன தெரியுமா? போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ள இருக்கிறது அவங்கள முதல்ல வீட்டுக்குள்ள வந்து வைப்பான், அப்புறம் தூக்கி வெளியில வைப்பான், அப்புறம் இருக்கிறதெல்லாம் எடுப்பான். கல்லறையில் போகும்போது அவர் ரொம்ப பிரியமா கேட்டாருன்னா அந்த சட்டையை போட்டு விட்டு அவரை கொண்டு போய் உள்ள தள்ளிடுவான். அது இங்கிட்டு போனோடனே அந்த இது சட்டையை எடுக்கிறாங்களோ என்ன உள்ள கடந்து மக்கி மண்ணா அவர் ஒன்றும் கொண்டு போக போறதில்லை. அல்லேலூயா. எதையாவது ஒன்று எடுத்து போறாரா?
நம்ம இடையில நின்று போராடுறதுக்கு எதுக்கு? வாழ்கிற வரைக்கும் கர்த்தர் நம்மளை சந்தோஷம் வச்சு அனுப்புகிறார். இங்கே பாருங்க, நாம் மரித்த பிறகு நம்மளை அடக்கம் பண்ணுறது பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை. அத்தனை எழுத்துக்களையும் கர்த்தர் எழுதி முடிச்சிட்டார். நம்மளை குறித்து கவலையப்பட வேண்டாம். நம்ம வாழ்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழ்வோமா? இன்னைக்கு வாழ முடியுமா? அதை பார்த்தா போதும். எல்லாவற்றையும் கர்த்தர் நடத்துவார். நான் இன்னைக்கு உங்களோட தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்காருன்றதை நான் விசுவாசிக்கிறேன். இரண்டாவது ஒருமனப்பாடு ஆலயத்தில். முதல்ல அந்த ஆயுததாரியினுடைய காரியத்தை குறித்து உங்களோடு கூட சொன்னேன். அந்த இணங்கி போகும் பொழுது அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றம் வரும். சரி, ஏன் சபையில் நம்ம ஒருமனப்படணும்? ஏன் ஒருமனப்பாடு? நம்ம ஜெபம் பண்ணும் போதோ, ஆராதிக்கும் போதோ, பாடல் பாடி துதிக்கும் போதோ ஏன் அந்த ஒருமனப்பாடு நமக்குள்ள வரணும்? அந்த ஒருமனப்பாடு வந்தால் என்ன நடக்கும்? நீங்கள் அடிக்கடி அந்த காரியத்தை குறித்து வாசிச்சிருப்பீங்க. அப்போஸ்தலர் நடபடிகளில் அவங்க எல்லாரும் 120 பேர் மேல் வீட்டறையில் ஒருமனப்பட்டாங்க. என்னைக்கு நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒருமனம் வந்துருச்சோ, இந்த இடத்துல பரிசுத்தருடைய அசைவாடுதலை நம்ம எல்லாம் பார்க்கவே முடியும். பலத்த கிரியை நடக்குங்க. யாரெல்லாம் அந்நிய பாஷை பேசணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ, கேட்டுக்கிட்டு இருக்கவங்கள கர்த்தர் நிரப்புவார். நமக்குள்ள ஒருமனப்பாடு கண்டிப்பா வேணும். அல்லேலூயா. எஸ்ரா 3ஆம் அதிகாரம். கர்த்தருடைய வேலையை செய்யும்படி அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டார்கள். இன்னைக்கு இந்த சபையை குறித்து, ஆலயத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேச போகிறேன். எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்படியே தேவனுடைய ஆலயத்தின் வேலையை செய்கிறவர்களை நடத்தும்படி யெசுவாவும் அவன் குமாரரும் சகோதரரும் கத்மியேலும் அவன் குமாரரும் யூதாவின் குமாரரும் எனாதாத்தின் குமாரரும் அவர்கள் சகோதரராகிய லேவியரும் ஒருமனப்பட்டு நின்றார்கள். எப்படி? சபை கட்டுறதுக்கு ஒருமனப்பட்டார்களாம். சபையில் எல்லாரும் ஒரு சுவிசேஷனா ஒருமனப்பட்டா எல்லாம் சேர்ந்து இந்த சபையை கட்டலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சபையை கட்டுவதை குறித்து இன்றைக்கு உங்களோடு கூட இன்றைக்கு பேச போகிறார். ஒரு தனி மனிதன் தனக்காக ஒரு வீட்டை கட்டவோ, கட்டின வீட்டை பழுது பார்க்கவோ ஒரு முயற்சி எடுக்கிறான்னு வைத்துக் கொள்ளுங்க. அது ஏதாவது தடையாய் போய் நிற்குமா? உங்கள் வீட்டை நீங்கள் பழுது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு உடஞ்சி போயிருக்கு, ஒரு வீரல் விட்டுருக்கு, அதை நீங்கள் பூசி எடுக்கிறீங்க, இல்லை சுத்தம் பண்ணுறீங்க. உங்கள் வீட்டை ஒட்டடை அடித்து கழுவி விட்டு மாப்பெல்லாம் போட்டு அப்படி சுத்தம் பண்ணுறீங்க. அதில் ஏதாவது தடை வருமா? இல்லை குடும்பத்தில் எல்லோரும் சேர்ந்து தான் அதை சுத்தம் பண்ணி சரிப்படுத்தி செய்வீங்களா? செய்ய மாட்டீங்களா? ஒரு உடஞ்சி போயிருக்குன்னா நீங்கள் எல்லோரும் வீட்டில் முதல்ல ஒன்று கூடி கணவன் மனைவி எல்லாம் உட்காந்து பேசி, எங்க உடஞ்சி போயிருக்கு, இது இப்படி போய் செய்யலாமா, பூசலாமா, பூசக்கூடாதா எல்லாம் கேட்டு செய்வீங்களா? இல்லை கேட்காமே செஞ்சிருவீங்களா? அந்த காரியத்தில் ஒருமனப்படுறீங்கல்ல, ஒருமனப்பட்டு தானே. அப்போ எல்லா காரியத்தையும் ஒருமனப்பட்டு தானே செய்கிற நிலைமையில் இருக்கான். நம்ம சபையின் காரியத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? ஒருமனப்படணும். அல்லேலூயா. ஒருமனம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒருமன காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இங்கே ஆலய கட்டுமான பணிக்கு அதை ஒழுங்கு செய்யவோ, அதை பழுது பார்க்கவோ இவங்க என்ன செஞ்சாங்களாம்? ஒருமனப்பட்டாங்களாம். இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆலயத்தை பழுது பார்க்கவோ, ஒரு காரியத்தை சுத்திகரிக்கவோ அதுக்கு பல காரணம் சொல்ற. என்ன வரல? ஒரு இசைவு, ஒரு இணங்குதல், ஒரு விட்டு கொடுத்தல். சபைக்காக, இதனுடைய காரியத்திற்காக என்று சொல்லி நீ விட்டு கொடுத்து வரவே இல்லை. நெகேமியா காலத்தில் ஆலயத்தை பழுது பார்க்கணும்னு சொன்னோடனே, புதுப்பித்து அதை மீண்டும் அதை கட்ட வேண்டும் என்று சொன்ன உடனே அவர்கள் எல்லாம் இசைந்தார்கள். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. இஸ்ரவேலர்கள் எல்லாம் ஒருமனப்பட்ட அந்த காரியத்தை ஒன்றிணைந்து செய்தாங்க. இங்கே பாருங்க, ஒருத்தர் அங்கிட்டும் ஒருத்தர் இங்கிட்டும் இழுக்கக்கூடாது. ஒருமனப்பட்டீங்கன்னா அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். ஒருமனப்படணும். எந்த காரியத்தை இன்னைக்கு ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நீங்கள் ஒருமனப்பட்டீங்கன்னா அதோட வெற்றியை காண முடியுன்றதுக்காக தான் சொல்லி கொடுக்குறாரு.
அல்லேலூயா. இன்றைக்கு முழு மனதோடு அந்த காரியத்தை ஈடுபடும் பொழுது அந்த ஊழியத்தினுடைய வெற்றி வருமா? இங்க பாருங்க, இப்ப நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை, இந்த சபையின் காரியத்தை இப்ப சுவிசேஷம் அறிவிக்க போறீங்க, இதுல முழு அந்த அந்த ஒருமனப்பாடு இருந்துச்சுன்னா அதுக்குள்ள இருக்க அவிசுவாசம் ஆட்டோமேட்டிக்கா வெளியேறிடுமா? இணங்கி போறது, விட்டு கொடுத்து போறது, தாழ்ந்து போறதுல ஆட்டோமேட்டிக்கா எது வெளியேறிடும்? அவிசுவாசம் வெளியேறிடுமா? விசுவாசி ஜெயம் எடுப்பீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாங்க, எனக்கு நான் குறித்திருக்காங்க, அதில் குறித்து கொண்டிருக்கேன், அதுதான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு மனிதன் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தாலே மீட்கப்பட வேண்டும். அது அவருடைய திட்டமாய் இருக்கிறது. அவங்க எல்லாரும் இப்ப பாருங்க, ஒரு காரியம், யாரோ ஒரு தேவ மனிதன், யாரோ ஒரு மனிதன் தியாக உள்ளத்தோடு கூட இந்த ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்காரு. உண்மையா இல்லையா? யாரோ ஒரு மனிதன் ஒரு தியாக உள்ளத்தோடு கூட எசப்பாக்காக ஒரு ஆலயம் கட்டி இருக்கட்டும், இதுல அநேகர் ஆராதிக்கட்டும். இதுல நம்ம என்னெல்லாம் பெறோம்? சந்தோஷம் பெறமா? ரட்சிப்பு இருக்கா? ரட்சிப்பு அனுபவத்தை பெறமா? ஆனந்த கூச்சலிட்டு ஆர்ப்பரித்து ஆராதிக்கிறோம், செய்யறோமா இல்லையா? கத்தி கத்து கைதட்டி ஆர்ப்பரித்து ஆராதிக்கிறோமா? இதுல ஒரு மனிதன் போராடி இருக்கிறாரு, நம்ம ஆரவாரத்தோடு ஆராதிக்கிறோம், ரட்சிப்பை சுதந்திரித்து கொண்டிருக்கிறோம், தேவ வல்லமையை இந்த ஆலயத்தில் ருசிக்கிறோம், ஆவிக்குரிய மன்னாவாகிய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறாரு. நல்லா யோசித்து பாருங்க. இது பல கிராமங்கள்ல பட்டணங்கள்ல ஆலயமே இல்லை, போராடி கொண்டிருக்கிறாங்க. ஆனா இந்த ஆலயத்தை ஒரு ஒரு அப்பா ஒரு ஒரு அப்பாவுக்காக ஒரு மனிதன் தியாக உள்ளத்தோடு கட்டி கொடுத்தது. இந்த மனிதன் ஆசீர்வதிக்கப்படணும். தியாக உள்ளத்தோடு கர்த்தர் கொடுத்திருக்கிறாங்க. இதுல நாம எதெல்லாம் அடைஞ்சிருக்கோம்? ரட்சிப்பு அடைஞ்சிருக்கோம், சந்தோஷத்தை அடைஞ்சிருக்கோம். இதுல நம்ம ஆர்ப்பரிக்கிறோம், தேவ மன்னாவாகிய வார்த்தையை பெற்றுக் கொள்கிறோம், பல காரியத்தை இங்கிருந்து வாங்குறோம். இருக்கிற நம்ம அந்த சபையில ஒருமனப்பாடணும். ஏன் சரியான நேரத்துக்கு வாங்க, ஏன் நம்ம எல்லாரும் ஒருமனப்படணும். ஒருமனப்பட்ட இந்த இடத்துல பலத்த அற்புத அடையாளம் நடக்கும். தேவனுடைய பலத்த அபிஷேகம் இறங்கும், சடுதியான முழக்கம் உண்டாகும், அக்னிமயமான நாவுகள் இறங்கும். இந்த இடத்துல இருக்கிற மகிமையை நீங்க காண முடியாத மகிமை இறங்கி வரும். ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு காரியத்தையும் நாம செய்கிற இந்த தியாக உள்ளத்தோடு செய்தவங்களுக்கு நாம என்ன செஞ்சிருக்கிறோம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். நாம இருக்கிற இடம் கிராமமா இருந்தா ஆராதிக்கிறது எப்படி இருக்கும்? குடிசை வீடு சின்னதா, எப்படியோ கஷ்டங்கள். ஒரு 50 வீடு இருக்கு அந்த கிராமங்களுக்குள்ள ஆராதிக்கணும்னா ஒரு 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 இதுக்குள்ள போய் ஊழி செஞ்சுட்டு வர முடியுதா? நம்மளால ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்த முடியுதா? எப்படி இருக்கு பாருங்க. இந்த இடத்துல எவ்வளவு இதை அப்பா எப்படி நினைச்சிருக்காரு பாருங்க. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். கொஞ்சம் நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டாதாங்க இந்த சபையில எழுப்புதல் காண முடியும். ஆலயத்தின் பணின்னு சொன்ன உடனே எல்லாரும் தட்டமுடன் எல்லாரும் மேலே ஒடியாந்து விழுந்துடுறீங்க. இங்க சுவிசேஷம் அறிவிக்கணும்னா மடார் வந்து மேலே விழுந்துடுறீங்க. போராடுறாங்க. பரத்தில் இருக்கிறவங்களை கவனிக்கிறார். நீங்க போராடின அந்த அந்த உடம்பு வலியோட வேதனையோட போராடின இதை நானும் தேவ மனிதனை உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய ஆலயம்னு ஒன்று எங்க அப்பா வீடுன்னு நீங்க வந்ததுனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது தேவனுடைய காரியம். எல்லாரும் ஒருமனப்பட்டாதாங்க நடக்கும். சபையை துடைக்கணும், சுத்தம் பண்ணணும்னா இது பாஸ்டரோடது. யாரோ ஒரு மனிதனுடைய தியாகம். எத்தனை இடங்கள்ல மிஷினரிகள் ஆலயம் கட்டி போட்டிருக்கிறாங்க. மிஷினரிகள் கட்டி கொடுத்தது போல இருக்கு. இந்த ஆலயத்துல நம்மள பங்குல எவ்வளோ ஆண்டவர் அற்புதமா உட்கார, கீழே கூட உட்கார மாட்டான். நம்ம தெரியுமா, மோகன் சேனை வந்து கீழே உட்காருவாரு, நம்ம கீழே கூட உட்கார மாட்டான். கர்த்தர் இதுக்காக யாரோ ஒருத்தர் மனிதனை கஷ்டப்பட வைத்திருக்கிறாரா? ஆலயத்துல
கர்த்தர் உங்களை கவனிப்பாரா இல்லையா? இங்கே வச்சு தான் விலை மதிக்க முடியாத மீட்பை கொடுக்குறாரு, விலை மதிக்க முடியாத சுகத்தை கொடுக்குறாரு. இங்கே தான் அவருடைய வல்லமை வெளிப்படுது. உன்னை ஆறுதல் படுத்துறாரு. அப்பா, நீ அழுதவனே உன்னை சந்திக்கணும்னு இந்த இடத்துக்கு இறங்கி வராரு. இது எப்படிப்பட்ட இடமா இருக்கும்? பரிசுத்தர் இல்லை அவரு, பரிசுத்தர் இறங்கி வந்து தொடுறாரு. ஆலயம் இங்க பாருங்க, ஆலயம் வந்து நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் சில வேளைகளில் சில ஊழியக்காரங்க தவறி போயிடுவாங்க. ஆனாலும் ஆலயத்தை குறித்ததான பக்தி வைராக்கி தேவனுக்கு மட்டும் இருக்கும். ஆலயத்தின் மேல கண்ணும் கருத்துமா இருப்பார். அவர் தன்னுடைய ஆலயத்தை பக்தி வைராக்கியமா பார்ப்பார். ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை அது. அல்லேலூயா. அதை அவர் கவனமாய் கவனிப்பார். நீங்க வர்றதையும் நீங்க வந்து போறதையும் எல்லாத்தையும் ஒரு மனம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அழகா கண்டுபிடிக்கலாம். சரி, இரண்டாவது சொல்லி முடிச்சு மூன்றாவது காரியத்தை சொல்லி நான் உங்களுக்கு முடிக்கிறேன். ஜபத்தில் ஒரு மனம், ஜபத்துல ஒரு மனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். எப்படி இருக்காங்களா? ஜபத்திலும் வேண்டுதலிலும் என்ன செய்யறாங்க? தரித்திருக்கிறாங்க. ஒருத்தங்க மட்டும் இருந்தாங்களா? தனி ஜபமா கொடுக்கப்பட்டிருக்கா? நீங்க ஒருமனப்பாட குறித்து உங்களோட பேசிக்கிட்டு இருக்காரு ஆண்டவர். எதை குறித்து சொல்றாங்க? அங்கே யாரெல்லாம் இருந்தாங்க? ஸ்திரீகளோடும் மரியாளோடும் இவ்வளவு பேர் இருந்தாங்க. அங்க என்னவா இருந்தாங்க? எல்லாரும் ஒருமனப்பாடு இருந்துச்சு. ஜபத்துல ஒருமனப்பாடு இருக்கா? உங்களுக்கு தனி ஜபம் இருக்கு, ஓகே. தனி ஜபத்தை காட்டில ஒருமனப்பாடு உங்க வாழ்க்கையில இருக்கா? உங்களிடத்துல இருக்கா? ஜபத்துல ஒரு காரியத்தை குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம். ஜபத்தில் ஒரு இசைவு, ஒருமனப்பாடு இருந்தா ஜபம் கேட்கப்படும். ஒருமனம் இசைவில்லாத ஜபமா, அதாவது ஒருமனப்பாடு இல்லாத ஜபமா இருந்தா அது பயனற்றதாய் போகும். தனி ஜபத்துல இருக்கலாம், தனி ஜபம் நீங்க பண்ணலாம். உங்க ஆவி, ஆத்மா, சரீரம் ஒருமனப்பாடல உட்காரணும். நீங்க இங்க ஜபம் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்க இருதயம்லாம் நீங்க வேலை செய்யற ஸ்தலத்திலேயோ வீட்டிலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அது எப்படிப்பட்ட ஜபமா இருக்கும்? நீங்க வெற்றி பெறவே முடியாதுங்க. அதுக்காக சொல்றேன், நீங்க ஜெயிக்கணும். இன்னைக்கு நான் ஆலயத்துக்கு வந்துட்டேன், இன்னைக்கு எனக்கு அப்பா ஜெயம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கள, அந்த காரியத்தில் நீங்க கண்டிப்பா ஜெயம் பெறணும். அப்படின்னா நீங்க ஆண்டவர் சொல்றாரு, வெளியில உள்ளதை மறந்துட்டு இப்ப என் சமூகத்துல ஒரு மனப்பாடோட உட்காரு, இப்ப நான் காரியத்துல ஜெயம் கொடுக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, இந்த காரியத்துல ஒரு இசைவு, ஒரு மனப்பாடு, ஒரு இணங்கி போகிறதல், சபை கூடி எல்லாம் ஒண்ணு கூடி ஜெபிக்கும் பொழுது, நீங்க எல்லாரும் பெண்கள் கைகோர்த்து ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறீங்க? நேராச்சு வீட்டுக்கு போன ஜெபிக்கிறீங்களா? இல்ல இன்னைக்கு ஏதாவது ஒரு காரியம் நாங்கள் பெண்கள் கூடி ஜெபிக்கும் போது அதுல ஒரு வெற்றி கிடைக்கும் ஜெபிக்கிறீங்களா? பெண்கள் ஏன் கூடி ஜெபிக்கிறீங்க? அவர் சொன்னார், நான் ஜெபிக்கிறோம். பெண்கள் கூடி ஜெபிச்சா எதாவது நடக்குமா? ஒரு மனம் வரணும்னு நான் ஜெபிக்க சொல்றேன். எல்லாரும் நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை பார்த்து அடுத்தவங்களுக்குள்ள ஒரு வைராக்கிய ஜெபம் வரும். உங்களுக்குள்ள இருக்க அந்த அபிஷேகம் அடுத்தவங்களுக்கும் அந்த ஆவியை கொடுக்கும். யாராவது ஒருத்தவங்க அதுல இருந்து சோர்ந்து போனவங்க அவிசுவாசி விசுவாசியா மாறுவான். நீங்க கைகோர்த்து பிடிக்கும் போது உங்கள்கிட்ட இருக்கிற ஜெபத்தை யார் அவங்க பண்ணணுமா? ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் காத்திருக்க வேண்டியதா இருக்கு ஜெபத்தை எடுக்கிறதுக்கு. முன்னுங்க சாப்பாடுக்கு பந்திக்கே போயிட்டு மொய்ய செஞ்சுட்டு ஓடிடணும்யா. அதுக்கு மட்டும் ஏன் பந்திக்கு? அவிசுவாசம். ஏன் தெரியுமா? அப்புறம் போனா ஆண்டவர் எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாருன்னு அவிசுவாசம். விசுவாசம் இருந்தா எப்ப போனாலும் எனக்குன்னு வச்சிருக்கத எங்க அப்பா வச்சிருப்பாருன்னு நம்பணும். அல்லேலூயா. அது நம்பிக்கை இருக்கணும். கர்த்தர் அதை செய்வாரு. ஆதி திருச்சபையில
அவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் விட்டு கொடுத்து ஒருத்தர் அப்படியே எல்லாரும் ஒன்றா ஸ்தோத்திரம் பண்ணாங்க, எல்லாம் ஒன்றா அந்நிய பாஷை பேசினாங்க, எல்லாரும் துதித்தார்கள். ஆண்டவர் மத்தேயு 18:19 ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறாரு. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். ஒருமனப்பட்டா அது ரெடி ஆயிருமா? கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாம் கை கோர்த்து ஜெபம் பண்ணா அது உங்களுக்காக ரெடி ஆகுதுன்னு அர்த்தம். இங்க நமக்கு சாதாரண ஜெபத்திலே ஒரு மணி வரலையே, எழுப்புதல் வரணும்னா எவ்வளவு ஒரு மணி நேரம் இருக்கு தெரியுமா? 7 நாள் உபவாசத்துல ஒருமனப்பட்டாதான் காசு உண்டாங்க. இருப்பீங்களா? இருக்க முடியுமா? சரி, சபா காரியத்தை விடுங்க. உங்க வீட்டுக்கு, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவித்துக்கு, உங்க பிள்ளைக்கு 7 நாள் உட்காந்துருக்கீங்களா? தண்ணி குடிக்காம அள்ளும் பகல தண்ணி குடிச்சாலும் டீ குடிச்சாலும் பரவாயில்லன்னு உணவு எடுத்துக்கொள்ளாம 7 நாள் தேவ சமூகத்தில் கதறி அழுதிருக்கீங்களா? போராட்டம் மாறணும்னா யுத்த களத்துல நீங்க நிக்கணும், உபவாசத்தை போட்டு உட்காந்துடணும். இந்த காரியத்துல என்ன சக்சஸ் பண்ணி தார ஆண்டவரேன்னு உட்கார்ந்தீங்களா? இந்த வருஷமே முடிய போகுது. வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில பரிசுத்தாவினுடைய செயல்பாடுகள் வந்துருச்சா? உங்களுடைய ஜெபம் வேணும். இன்னைக்கு வரும்போது பாஸ்டருக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க? கர்த்தர் உங்க 3 பேரையும் ஆசீர்வதிக்கட்டும். போராடிக்கிட்டு இருக்காங்க, பிசாசு யுத்தம் நடத்திக்கிட்டே இருப்பான். உங்க ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை தான், உங்க எல்லார் பிரச்சனையும் கொண்டு போய் வச்சு ஜெபிக்கிறோம்ல. அல்லேலூயா. சபையில் ஒருமனப்பாடு வந்தா அதோடைய ரகசியம், நீங்க எந்த காரியத்துக்காக ஒருமனப்படுறீங்களோ அந்த காரியத்துக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்க ஆரம்பிக்கும். சபையில் எல்லா காரியத்துக்கும் நீங்க ஒன்று கூடி ஒருமனப்பட்டு நிற்கும் பொழுது ஒரு எழுப்புதலினுடைய ஆசீர்வாதத்தை தேவன் இந்த இடத்துல ஊற்ற ஆரம்பிப்பார். விசுவாசிகள் எத்தனை பேர் ஜெபிக்கிறாங்களோ, ஒருமனப்படுறாங்களோ, உங்களுக்குள்ள யாராவது பிணியாளி வியாதியஸ்தராக இருந்தால் உங்கள் கை பிடிச்சிருக்கும் போதே உங்கள் கைக்குள்ள வல்லமை அனுப்பி அவங்கள சுகமாக்குவார். ஜெபிக்கிறவங்க கூட என்ன நடக்கும் தெரியுமா? ஏன்னா நீ ஜெபிக்கிறவனா இருக்கியா, உனக்குள்ள இருக்க வல்லமை நீ யார் கையை பிடிக்கிறியோ அவனை சுகமாக்கிறோம். அவன் மூலமா நடக்க வேணாமா எழுப்புதல்? ஆண்டவர் சொல்றாரு, உன் மூலமா தேசத்துக்குள்ள எழுப்புதல் வரணும்னா நீ ஒருமனப்பட்டே ஆக வேண்டும். விசுவாசிகள் குடும்பத்துல ஒருமனப்பட்டே ஆக வேண்டும். நீங்க சபைகள்ல ஒருமனப்பட்டு தான் ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய யுத்தத்தை உங்களுக்காக நடப்பித்து தேவன் அங்க இருக்கிற எல்லா கிரிகளையும் ஜெயமாக்குவார். அல்லேலூயா. கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். நீங்க அர்ப்பணித்து ஒருமனப்பட்டு இசைந்து விட்டு கொடுத்து ஒருத்தருக்காக பாரப்பட்டு ஒருத்தருக்காக ஜெபிக்கும் பொழுது நீங்க எதுக்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் ரட்சிப்பாராம், மீட்டெடுப்பாராம். நான் கொடுத்ததெல்லாம் எழுதிட்டு வந்திருக்கேன். கர்த்தர் அதை செய்வார். ஒவ்வொரு குடும்ப அந்த உள்ள மனைவிக தான் உங்க கஷ்டத்தை நீங்க சுமக்கிறீங்க. உங்களுக்கு அந்த பாரம் தெரியும். எல்லாத்தையும் செய்யணும், எல்லாத்தையும் பார்க்கணும். கணவன் மனைவி, கணவன் பிள்ளைங்க, வீட்டு காரியம், எல்லா சகலத்தையும் நீங்கள் சுமக்கிறீங்க. எல்லா காரியத்தையும் பார்க்குறீங்க. வேலையும் செய்யணும், வீட்டில் வந்து சமைக்கும் கொடுக்கணும். வேலைக்கு போயிட்டு வந்த கணவருக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு, மனைவிக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு இருக்கா? லீவு கிடையாது. ஜெபம் பண்ணணும். நீங்கள் தான் கஷ்டப்படுறீங்க, அதிகமாக போராடுறீங்க. உங்களுக்கு தான் அதிக ஜெபம் தேவை, பலன் தேவை. கர்த்தர் சொல்றாரு, நீங்க இந்த சபை கூடி வரும்பொழுது எல்லாரும் ஒருமனப்பட்டா, நீங்க ஒருமனப்படும் போது அவர் இங்க வந்துருவாரு. அவர் எதை நீங்க கேட்குறீங்களோ அந்த காரியத்துல உங்களுக்கு ஜெயம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அநேக வெற்றிகளை நீங்க காண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரு. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 46வது வசனத்துல என்ன செஞ்சாங்க பாருங்க. 2ஆம் அதிகாரம் தேவாலயத்திலே
அனுதினமும் தரித்திருந்து. என்ன செஞ்சாங்க? சபைக்கு வரும்போது எல்லாரும் ஒருமனப்படணும். என்ன செஞ்சாங்க? வாசிங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து எப்படி தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. ஒவ்வொரு விசுவாசிகளை பார்க்கும்போது சந்தோஷமா வர்றீங்களா? பேசுறீங்களா? ஒருமனப்பாடு இருக்கா? அப்போஸ்தலர்கள் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1-4 பார்த்தீங்கன்னா அவங்க ஒருமனப்பட்டிருக்காங்கன்னு எழுதியிருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36-37. கோத்திரத்தாலும் பானுவேலின் குமார்த்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னிப்பிராயத்திலே விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல். எத்தனை வயசு? 84 வயசு. அவங்க என்ன செஞ்சாங்க? தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். எப்படி இருந்துச்சு? அதனாலதான் பைபிள் அவங்களை தீர்க்கதரிசின்னு. பாரு, உட்கார்ந்து பாரு, உபவாசித்து பாரு. உன் வரங்களை கர்த்தர் ஆபரேட் பண்ணலனா பாஸ்டர் வந்து ஏன்னு கேள. முடியாது, முடிக்க வைப்ப கர்த்தர் வல்லமையில தேவன் ஆயிருக்கிறாரு. யார்கிட்ட வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க பாருங்க, அதை அழிங்க. யார்கிட்ட வாங்கி இதை சரிப்படுத்தலான்னு பரிசுத்த ஆவியானுடைய ஏசப்பாட்ட வாங்குங்க, அது திட்டம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவர் தான் இந்த காரியத்திற்கு வல்லமை உள்ளவர். இன்னைக்கு உபவாசத்தை நேமிங்க. அப்போஸ்தலர் 13:1-2. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளப்பற்றினார். எப்ப பிரிச்சாரு? இவங்க 2 பேரும் ஒருமனப்பட்டு உபவாசம் பண்ணாங்க. உபவாசம் பண்ணா சிலரெல்லாம் பிரித்தெடுப்பாரு. ஒரு ஊழியத்தில் பிரித்தெடுக்கணுமா? உங்க குடும்பத்தில் சில காரியத்தை பிரித்தெடுக்கணுமா? உபவாசத்தை போடு. உனக்காக சில காரியத்தை ஆண்டவர் பிரித்தெடுப்பாரு. உலகத்தின் பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கணுமா? பிசாசுகிட்ட இருந்து நம்ம பிள்ளைகளை பிரித்தெடுக்கணும், குடும்பத்தை பிரித்தெடுக்கணுமா? உபவாசம் போட்டா பிரித்தெடுப்பாரு. அல்லேலூயா. யாத்திராகம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவதை போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். என்ன செஞ்சா? ஆலயத்தை விட்டு பிரியவே இல்லையா. அதனாலதான் மோசைக்கு அப்புறம் அந்த ஊழியத்தை வந்து அவன் எடுத்தான். அவன்கிட்ட கொடுத்தார் கர்த்தர். எப்படி சொல்லி கொடுத்தாரு? நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். யோசுவாட்ட சொல்லி கொடுத்தாரு. உன்னை ஊழியத்துக்கு போகும்போது அப்படி சொல்லி அனுப்புனாரா? வாங்கினியா? பட்டயத்தை வாங்கினியா? நீ வேலைக்கு போகும்போது வாங்கினியா? ஜெபம் பண்ணி அந்த வார்த்தையை வாங்கிட்டு நீ போனேனா கர்த்தர் அந்த யுத்தத்தை வைத்து சாத்தான கிரிகளை ஒன்றுமில்லாமல் செயலிழக்க பண்ணி வெற்றி சிறக்க பண்ணுவார். அல்லேலூயா. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். மேல ஒவ்வொரு சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் கர்த்தருடைய ஆலயத்தில் தரித்திருந்தவங்க, கர்த்தருடைய சமூகத்தில் நின்றவங்க, ஒருத்தரும் வெளியே போகாதவங்க, தேவாலயத்தின் மீது வாஞ்சையா இருந்தவங்க தீர்க்கதரிசியாகவும் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தர்களாகவும் மாறினாங்க. இப்ப சுவாசிங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணநூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். கர்த்தருடைய ஆலயத்தில் விட்டவங்க கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவங்களா மாறினாங்க. ஏங்க, ஆலயம் ரொம்ப முக்கியங்க. ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபை என்று சொல்லுகிறாரு. நீங்க எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்க பெறணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுக்க இயேசு வல்லவரா இருக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்தா போதும், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தா போதும். அப்படியா?
நம்மில் அநேகர் அப்படிதான் நினைக்கிறோம். இடைப்பட்ட நாட்களில் ஆலயத்துக்கு வர முடியாமல் எங்களால் ஃபாஸ்டிங் பிரேயர் நடத்த முடியல. ஒரே ஒரு சகோதரியை மட்டும், அவங்க எப்போ கூப்பிட்டாலும் ரெடி தான். ஒரு சகோதரியை கூப்பிட்டு ஆலயத்தில் நடத்த முடியாது, தத்தளிக்கிறோம். வரணும், யாராவது ஒருத்தங்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது, அன்றைக்கு எனக்கே ஒரு நாள் லீவு கிடைக்குதியா, அன்றைக்கி நான் வந்துக்கிறேன். உங்கள் என்ன பிரச்சனையோ அதுக்கு உபவாசம் பண்ணி வந்து உட்காருங்க. அன்னைக்கு உபவாசித்து அந்த காரியத்துக்கு ஜெயம் எடுப்போம். உங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்குல்ல, அந்த பிரச்சனைக்கு ஒரு வெற்றி காண்போம். தேவைகள் இருக்கா, வந்து உட்காருங்க. கொஞ்ச நாள் அது முடங்க, அது வெற்றி கிடைக்கிற வரைக்குமா உபவாசம் கொடுத்ததுக்கு பங்கு பெறுங்க. இருக்கீங்களா? அல்லேலூயா. சங்கீதம் 84:2. அநேகர் ஆலயத்தை நினைவு கூறாமல் இருக்கிறோம். ஏதோ ஒரு கெஸ்ட் ஹவுஸ் போல நினைக்கிறோம். வாஞ்சியோடு வரணும். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தாகமாய் இருக்கிறது. இருக்கா? வாஞ்சையும் தாகமாய். அதை அப்பா பாப்பார், நான் இல்லப்பா, அப்பா பாப்பார். நீ வாஞ்சியோடு வந்திருந்தேனா இன்னைக்கு என்னைக்கும் இல்லாத ஒரு பெரிய சமாதானத்தை இன்னைக்கு உனக்கு கொடுப்பார். என்னைக்கு இல்லாத ஆண்டவர் இன்னைக்கு ரொம்ப ஒருமனப்பாடு ரொம்ப முக்கியம், உபவாசம் ரொம்ப முக்கியம், ஒரு ஜெயம் ரொம்ப முக்கியம்னு ஆண்டவர் உங்கள்கிட்ட இன்னைக்கு இடைப்பட்டு கொண்டிருக்கிறாரு. ஆலயத்தின் காரியத்தில் நீங்கள் ஒருமனப்பாடு வேணும், ஜபத்தில் நீங்கள் ஒருமனப்பாடு வேணும். அந்த இசைவுதல் எப்படி யோனத்தான் அந்த ஆயுததாரி எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தானோ, உங்கள் காரியத்தில் கர்த்தர் அப்படியாங்க சொல்கிறாரு. நீங்கள் ஆலயத்தின் காரியத்தை தாங்குகிறவர்களாய் நீங்கள் இறங்கினீங்கன்னா அந்த காரியம் வீணாக்கப்படாது, அது வீணாய் போகாது, அது அசட்டை பண்ணப்படாது. கர்த்தர் அதுக்கு நேர்த்தியான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார், அவர் கொடுப்பார். பழைய ஏற்பாடு காலத்தில் யாரும் ஒருமனப்பட்டு உட்காரல. புதிய ஏற்பாடு காலத்தில் எல்லாரும் ஒருமனப்பட்டு உட்கார்ந்தாங்க, அபிஷேகத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு நீங்கள் ஒருமனப்பட்டீங்கன்னா ஒரு பெரிய அசைவும் அபிஷேகமும் வல்லமையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்கள் நிறைய வீட்டில் போய் எப்பயும் போல வீட்டுக்கு போக, எப்பயும் வாழ, சாப்பிட, போக, வர எதுவுமே மாற்றம் இல்லைன்னா நீங்கள் ஒருமனப்படலை. சபையில் ஒரு காரியம் கூடும் பொழுது நீங்கள் அவங்களோட ஒத்துப்போல. உங்கள் தனி ஜபத்தில் சில பேர் கவனிச்சிங்கன்னா சொல்லுவாங்க, நான் தனியாக ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போவாங்க. அவங்ககிட்ட என்ன இல்லை, அந்த இசைவுதல் விட்டு கொடுக்குற ஒருமனப்பாடு அவங்ககிட்ட வரல. அது வந்துச்சுன்னா வாங்க எல்லாரும் ஒன்றா உட்காருவான், எல்லாம் ஜெபம் பண்ணுவான். இன்னைக்கு சபையில் நம்ம கூடி ஜெபம் பண்ணும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒருமனப்பட விரும்பாதவங்களா இருக்காங்க. ஒருமனப்பட்டா கர்த்தருடைய நாமத்தில் ஆலயத்தில் ஒருமனப்பட்டோம், எல்லாரும் உட்காந்துட்டோம். அப்போ இங்கே இருப்பாரா, இருக்க மாட்டாரா? உங்கள் காரியத்துக்கு ஜெயம் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? உங்கள் தேவைகளை சந்திப்பாரா? அதுக்கு தாங்க சபை ஒன்று கூடுது. சபை ஒன்று கூடினா ஒருமனப்பட்டு ஜெபிச்சா மேல் வீட்டறையில் இறங்குற வல்லமை இறங்கிரும், வரங்கள் இறங்கும், அபிஷேகம் இறங்கும். உங்க காரியத்தின் ஜெயம் வெகு சீக்கிரத்துல உங்க பக்கமா நிற்கும். நிச்சயமா தருவார் கர்த்தர். இந்த ஓய்வு நாள் மட்டும் அவங்களுக்கு நீங்க இந்த நாள்ல எனக்கு ஏதாவது செஞ்சுட்டா போதும், இந்த நாள் நிச்சயமா செய்வாரு, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நீங்க ஒருமனப்படுறீங்க. பாடி துதிக்கும் பொழுது அவரை ஒன்னா ஆராதிச்சா அந்த இடத்துல இறங்குற மகிமையே பெருசுங்க. அதனாலதான் ஆராதனைக்குள்ள வந்துரு, நீ துதிக்கணும், நீ ஆர்ப்பரிக்கணும், உன் பிரச்சனை மாறணும். தயவு செய்து நீங்களும் உலகத்தரா இருந்துடாதீங்க, உலகத்தில் உள்ளவங்களை போல வாழ்ந்துடாதீங்க. உங்க வாழ்க்கையில இயேசு நினைத்த காரியங்கள் அத்தனையும் நடக்கணும். நீங்க பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. ஆதி காலத்துல பாஸ்டர்ஸ் எல்லாம் சோழனா பையை மாட்டிக்கிட்டு அதில் தான் தெரிவாங்க, ட்ராக்ஸ் வச்சுக்கிட்டு பைபிள் வச்சுக்கிட்டு. இன்னைக்கு எப்படி மாறி இருக்கு தெரியுமா? எல்லா பாஸ்டர்ஸும் பைக்கு, வீடு அவங்க சோழனா போயிச்சு நடந்த மாறி இருக்கா? கார்ல எல்லாம் போறாங்களா, மாறி இருக்கா? ஏன் விசுவாசிகள் மட்டும் எலும்புல இன்னும் மாறணையா? நீங்க அந்த இடத்துக்கு வரணையா? நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பெறணும், ஒருமனப்பாடு வரணும். ஒருமனப்பட்ட கர்த்தர் உங்களை கொண்டு இந்த தேசத்தை அசைப்பாரு. ஒரே ஒரு காரியத்தை உங்க உள்ளத்தை சரியா பதிவு பண்ணி அனுப்புறேன். இந்த ஏர்போர்ட் ரட்சிக்கப்படாததுக்கு காரணம் நீங்க எல்லாரும் தான். நீங்க எல்லாரும் ஒருமனப்படாதனால இந்த ஏர்போர்ட் ரட்சிக்கப்படாம இருக்கு, இன்னும் பாவத்தில் விழுகுது.
இன்னும் பாவத்தில் நிறைய பேர் விடுதலை ஆகாமல் இருக்காங்க. நீங்கள் தான் அதுக்கு காரணம், நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பாளி. அதற்கு நீங்கள் தான் கர்த்தரிடத்தில் போய் நிற்கணும். ஒருமனப்பட்டாதான் இந்த ஏர்போர்ட் பகுதியை அசைக்க முடியும். இந்த ஏர்போர்ட்டில் பகுதியில் இல்லாத ஆத்மாவாங்க. இந்த இடம் முழுவதும் மகிமை. எங்கெல்லாம் நீங்கள் ஜெபிக்க ஒருமனப்பட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிருந்தீங்களேன், இங்கே இருக்க அப்படியே வல்லமை பெருசாகி அபிஷேகம். அடுத்து வள்ளுவர் தெருவை பிடிக்கும், திலகர் தெருவை பிடிக்கும், அப்படியே பிடிச்சிக்கிட்டே போகும் எல்லா தெருவையும். இந்த ஏற்பாட்டு பகுதி முழுவதும், இந்த இடம் முழுவதும் வல்லமை நிரம்பிடும். இங்கே வர்றவெல்லாம் பாவத்தோட வரவே முடியாதுங்க. கர்த்தர் நீங்க எல்லாம் ஒருமனப்பட்டா இந்த இடத்தை சொந்தமா கொடுப்பாரு. இந்த இடத்தை முழுவதையும் கர்த்தருக்கென்று. ஏங்க, ஜனங்க நரகத்துக்கு போடுமா தேவனுடைய விருப்பம்? மீட்டெடுக்க வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். யாரும் நரகத்துக்கு போயிடவே கூடாது. கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். நம்ம எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு இந்த ஒருமனப்பாட்டை கர்த்தரிடத்துல கேட்போமா? இன்னைக்கு ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு ஒருமனப்பாட கொடுங்க, இன்னைக்கு எனக்கு ஒருமனப்பாட கொடுங்க. என்னுடைய சரீரத்தில் இன்றைக்கு ஆண்டவரே கர்த்தாவே நான் ஒடுக்குகிறேன். எந்த காரியமே என்னிடத்துல ஒருமனப்பாடை கொண்டு வர முடியாதபடி தடை செய்கிறதோ அதை எல்லாத்தையும் முறியடித்து கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுங்க ஆண்டவரே, நான் முடக்குகிறேன். ஒருமனப்பாட தாங்கப்பா. எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஏசப்பா உடைய பாதத்தில் இன்றைக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். யோனாத்தானுடைய ஆயுததாரி மன விருப்பத்தின்படி செய்யும், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னான். அப்படிப்பட்ட காரியத்தை இன்றைக்கு விட்டு கொடுக்கிறவர்களாய், இணங்கி போகிறவர்களாய், அதை ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொருவரும் ஒத்துக்கொள்கிறவர்களாய், தன்னை தாழ்மைப்படுகிறவர்களாய் மாறும் பொழுது ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாய் மாறுமே. இன்றைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒருமனப்பாடு வரட்டும். எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். எங்கள் மத்தியில் வாங்க, நீங்கள் எங்களோட இருந்தால் தான் இன்னைக்கு அற்புதம். எங்களுக்கு யாரும் இல்லை, எங்களை நீங்கள் தான் தொடணும், எங்களை நீங்கள் தான் விடுவிக்கணும், எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தான் அற்புதம் நடத்தணும். எங்களுக்குள்ள ஒரு ஒருமனப்பாடை கொடுங்க ஆண்டவரே. எங்கள் சரீரத்தில் ஆண்டவரே கர்த்தாவே இன்றைக்கு ஆண்டவரே எதெல்லாம் ஒருமனப்பட முடியாதபடி மேன்மையான எண்ணமோ ஆண்டவரே பெருமையான காரியம் இருக்கோ அதை அழித்து ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக வந்து நிற்கிறேன். ஆண்டவரே நீர் ஒருமனப்பாடை தாரும், இந்த சபைக்கு ஒருமனப்பாடை தாரும், எங்களுடைய ஆலயத்தின் ஜெபத்திற்கு ஒருமனப்பாடை தாரும். ஒருமனப்படும் பொழுது எவ்வளவு பெரிய வெற்றி இருக்கோ. ஒருமனப்படும் பொழுது நீங்க எங்க நடுவில் இருப்பீங்களே, எங்க தேவையெல்லாம் சந்திக்கப்படுமே. ஒருமனப்படும் பொழுது பரலோகத்திலிருந்து இறங்குறாருங்க, எல்லாம் வல்லவர் ஜெப வீட்டுக்கு இறங்குறாருங்க. இந்த ஆல்மைட்டி காட் சர்ச்சில் கர்த்தருடைய வல்லமை தடைகளை உடைத்து இறங்குங்க. இப்பொழுது கர்த்தர் ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. ஒவ்வொருவரைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகட்டும். ஒவ்வொருவரைய ஆண்டவரை காலங்கள் சரீரத்தில் இருக்கிற விளைவினங்கள் கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படட்டும். ஒவ்வொருவர் குடும்பத்துக்குள்ள இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். இன்றைக்கு ஆண்டவரே ஒருமனப்பட்ட பொழுது மேல் வீட்டு அறையிலே இறங்கின சடுதியான முழக்கம் இப்பொழுது இறங்கட்டும். அக்கினிமயமான நாவுகள் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவருக்குள்ள அபிஷேகம், ஒவ்வொருவருக்குள்ள விடுதலை, ஒவ்வொருவருக்குள்ள ஜெயம் இயேசுவின் நாமத்திலே வருவதாக. ஒவ்வொருவருக்குள்ள வியாதியின் ஆண்டவரே எந்தெந்த இடத்துல வியாதி இருக்கோ, கட்டிகள் இருக்கோ, பலவீனம் இருக்கோ, இன்னைக்கு அந்த வல்லமை இறங்கட்டும். இப்ப எல்லாரும் ஒருமனப்படுறோம். இன்னைக்கு அப்பா சபையாருக்குள்ள இருக்கிற எல்லா வியாதிகள் மறையட்டும். எல்லாம் ஒருமனப்படுவோம். வியாதியிலிருந்து விடுதலை ஆகணும்னு சொல்லி எல்லாம் ஒருமனப்படுவோம். ஆண்டவரே இன்றைக்கு அந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க. இன்றைக்கு இறங்கட்டும் உடைய வல்லமை மகிமை இறங்கட்டும். இப்பொழுது வியாதியில் இருக்கிற எல்லா கட்டுகள் பலவீனங்கள் எல்லாம் உடைய இன்றைக்கு சாத்தான் கட்டி இருக்கிற கட்டுகளை நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு உடைக்கிறோம். எந்தெந்த வீடுகளில் கட்டப்பட்டிருக்கிறதோ, ஊழியத்தின் பாதைகள்ல, வீடுகள்ல சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட இடத்துல ஒவ்வொரு குடும்பங்களையும் இன்றைக்கு கட்ட எடுக்கப்பட்டு ஒரு பெரிய சாட்சியாய் மாறுவார்களாக. இந்த ஒருமனப்பாட்டை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்க கொடுத்து உயர்த்தும்படி ஒப்பு கொடுக்கிறப்பா. உடைய கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியை பலப்படுத்தும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.